மாயா ஒரு சிவப்பு நிற காரில் வந்து கல்லூரி வாசலில் இறங்கிய போது அங்கிருந்த மாணவர்களின் பார்வை அவள் மேலேயே இருந்தது. மேலை நாட்டு உடையில் நவீனமாக தோற்றத்தில் இருந்த அவள் நேராக விக்ரம் நின்று இருந்த இடத்திற்கு சென்றாள். விக்ரம், நம்பவே முடியல, நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமா மாறிட்டேன்னு என்று கத்திக்கொண்டே அவனை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் மாயா. விக்ரம் ஒரு நிமிடம் திகைத்து போனான். மாயா, நீயா? லண்டன்ல இருந்து எப்போ வந்த என்று அவன் கேட்கும் போதே தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலியின் முகம் மாறியது. அவளுக்குள் இனம் புரியாத ஒரு நெருடல் ஏற்பட்டது. விக்ரம் அஞ்சலியை அழைத்து, அஞ்சலி, இது மாயா, என் தாத்தாவோட நெருங்கிய நண்பரோட பேத்தி. நாங்க சின்ன வயசுல ஒன்னா விளையாடினவங்க. அவ இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் படிச்சுட்டு நம்ம ஊர் ஏரி ஆராய்ச்சிக்காக வந்திருக்கா என்று அறிமுகப்படுத்தினான். மாயா அஞ்சலியை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒரு ஏளன புன்னகையுடன், ஹாய் அஞ்சலி, விக்ரம் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா நீ இவ்வளவு ட்ரெடிஷனலா இருப்பன்னு நான் நினைக்கல என்றாள். அஞ்சலி நிமிர்ந்து பார்த்து, பாரம்பரியம் தான் எங்க பலம் மாயா, வரவேற்கிறோம் என்று சுருக்கமாக முடித்து கொண்டாள். ஆனால் மாயாவின் வருகை தற்செயலானது அல்ல. அவளை பின்னாலிருந்து இயக்குவது விக்ரமின் தந்தை சேகர்தான். சிறையில் இருந்தபடியே அவர் போட்ட திட்டம் இது. விக்ரமை தன் வழிக்கு கொண்டு வரவும் பூங்கொடி குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கவும் மாயாவை பகடக்காயாய் பயன்படுத்தினார். அன்று மாலை பூங்கொடியின் வீட்டில் ஒரு சிறிய விருந்து நடந்தது. மாயா அங்கே வந்தபோது அகிலாண்டம் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். என்னம்மா, இப்படி உட அணிஞ்சிருக்க? நம்ம ஊர் முறைப்படி ஒரு புடவை கட்டி கூடாதா என்று கேட்க மாயா சிரித்து கொண்டே சமாளித்தாள். விருந்து மேசையில் மாயா வேண்டுமென்றே விக்ரமின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். விக்ரம், உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாத்தா சொல்லுவாரு என்று அவள் பழைய கதைகளை கிளற அஞ்சலி கையில் இருந்த தண்ணீர் கிளாஸை பலமாக பற்றினாள். பூங்கொடி இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு மாயாவின் கண்களில் தெரிந்த அந்த வஞ்சகம் புரிய தொடங்கியது. மாயா, நீ படிச்ச படிப்பு நம்ம ஊர் ஏரி ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா ஆராய்ச்சி நேர்மையா இருக்கணும் என்று பூங்கொடி ஒரு எச்சரிக்கை போல சொன்னாள். அடுத்த நாள் ஏரிக்கரையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கின. மாயாதான் அந்த திட்டத்தின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டாள். விக்ரம் அவளுக்கு உதவி கொண்டிருந்தான். அஞ்சலி தள்ளி நின்று இதை பார்த்து கொண்டிருந்த போது சிவம் அவள் அருகே வந்தான். அக்கா, இந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவள் லண்டன்ல இருந்து வந்ததா சொல்றா. ஆனா அவளோட ஐடி கார்டுல இருக்கிற விவரங்கள் எதுவும் மேட்ச் ஆகல என்று ரகசியமாக சொன்னான். சிவம், விக்ரம் அவளை ரொம்ப நம்புறார். நாம இப்போ ஏதாவது சொன்னா அது தப்பா முடிஞ்சிரும். அவ என்ன பண்றான்னு பாப்போம் என்றாள் அஞ்சலி. திடீரென ஏரிக்கரையில் ஒரு சலசலப்பு. மாயா ஒரு பழைய மண்பாண்டத்தை கண்டுபிடித்ததாக கூவினாள். விக்ரம், இதை பாரு, இது சாதாரண பானை இல்ல, இதுக்குள்ள ஏதோ ரகசிய வரைபடம் இருக்கு என்றாள். விக்ரம் அதை ஆவலுடன் பார்த்தான். அந்த வரைபடத்தில் ஏரியின் இன்னொரு பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை இருப்பது போல காட்டப்பட்டிருந்தது. விக்ரமை இந்த இடத்தில் தனியாக அழைத்து செல்வதே மாயாவின் திட்டம். அன்று இரவு அஞ்சலிக்கு ஒரு அனாமதேய அழைப்பு வந்தது. உன் விக்ரம பார்க்கணும்னா உடனே ஏரிக்கரைக்கு வா, இல்லனா அவன் உயிருக்கு ஆபத்து. பதறி அடித்து கொண்டு அஞ்சலி ஏரிக்கரைக்கு ஓடினாள். அங்கே இருட்டில் விக்ரம் மயங்கிய நிலையில் ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தான். மாயா கையில் ஒரு துப்பாக்கியுடன் நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் சேகரின் ஆட்கள் இருந்தனர். மாயா, என்ன இது? விக்ரம் உன்னோட நண்பன் இல்லையா என்று அஞ்சலி கத்தினாள். மாயா விகாரமாக சிரித்தாள். நண்பனா? எனக்கு பணம்தான் முக்கியம் அஞ்சலி. இந்த ஏரியில் அடியில் இருக்கிற சிலைகளை வெளிநாட்டுக்கு கடத்த எனக்கு விக்ரம் ஒரு தடையாக இருந்தான். அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு இங்க வரவழைச்சேன். இப்ப நீயும் வந்துட்ட. 2 பேரையும் ஒன்னா முடிச்சிடுறேன். மாயா துப்பாக்கியை அஞ்சலியை நோக்கி நீட்டிய போது இருட்டிலிருந்து ஒரு கல் பாய்ந்து வந்து மாயாவின் கையை தாக்கியது. அது சிவம்தான். அவன் தன் ட்ரோன் மூலமாக இவர்களை பின்தொடர்ந்து வந்திருந்தான். சண்டையில் அஞ்சலி மாயாவை தாக்கி துப்பாக்கியை பிடுங்கினாள்.
பூங்கொடியோட பொண்ணு வெறும் பாடம் மட்டும் படிக்கல, மாயா தன் மண்ணை காக்கவும் படிச்சிருக்கா என்று அவளை அறைந்தாள். போலீசார் வந்து மாயாவையும் சேகரின் ஆட்களையும் கைது செய்தனர். விக்ரம் கண் விழித்து பார்த்தபோது அஞ்சலி அவன் அருகில் அழுது கொண்டு இருந்தாள். மன்னிச்சிடு அஞ்சலி, அவளை நம்பி நான் உன்னை சந்தேகப்பட்டேன் என்று விக்ரம் வருந்தினான். பரவாயில்ல விக்ரம், ஆபத்து வரும்போதுதான் யாரு உண்மையானவங்கன்னு தெரியும் என்று அஞ்சலி அவன் கையை பற்றினாள். பூங்கொடியும் கதிரும் அங்கே வந்தனர். பகையும் சூழ்ச்சியும் என்னதான் வேடம் போட்டு வந்தாலும் உண்மை முன்னாடி நிற்க முடியாது என்றார் கதிர். மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த ஏரி அரசாங்கத்தின் முழுமையான பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அஞ்சலியும் விக்ரமும் இணைந்து அந்த மியூசியத்தில் அடிக்கல்லை நாட்டினர். ஆனால் கதையின் கிளைக்கதையை சிவத்தின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. அவன் கண்டுபிடித்த அந்த சாஃப்ட்வேரை விலைக்கு வாங்க ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் முன் வந்தது. ஆனால் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பூங்கொடியின் பழைய எதிரியான ஒருவரின் வாரிசு என்பது சிவத்திற்கு தெரியாது. சிவம் தன் மடிக்கணினியின் திரையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஸ்மார்ட் அக்ரி மென்பொருள் இப்பொழுது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. அவனது அலைபேசி விடாமல் ஒலித்தது. வணக்கம் சிவம், நான் நெக்ஸ்ட் ஜென் டெக் நிறுவனத்தின் சிஇஓ பேசுகிறேன். உங்கள் கண்டுபிடிப்புக்கு நாங்கள் 10 கோடி ரூபாய் தர தயார். நாளை உங்களை சந்திக்க வரலாமா என்று ஒரு கம்பீரமான பெண் குரல் கேட்டது. அந்த பெண் குரலுக்கு சொந்தக்காரர் நிஷா. அவள் பார்ப்பதற்கு மென்மையாகவும் அழகாகவும் தெரிந்தாலும் அவளது கண்கள் ஒரு கழுகின் கூர்மையை கொண்டிருந்தன. நிஷா வேறு யாருமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு பூங்கொடியால் சிறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு நில அபகரிப்பாளரின் மகள். தன் தந்தையின் அழிவுக்கு காரணமான பூங்கொடியின் குடும்பத்தை அவர்களின் சொந்த பிள்ளையின் மூலமாகவே அழிக்க அவள் சபதம் எடுத்திருந்தாள். மறுநாள் காலை நிஷா ஒரு கருப்பு நிற சொகுசு காரில் பூங்கொடியின் வீட்டு வாசலில் வந்து இறங்கினாள். பூங்கொடியும் கதிரும் அவளை வரவேற்றனர். நிஷா பூங்கொடியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மா. உங்கள் மகனை போன்ற ஒரு திறமையான இளைஞரை நான் பார்த்ததே இல்லை என்று அவள் நடித்த நடிப்பு பூங்கொடியே ஒரு நிமிடம் நம்ப வைத்தது. சிவம் அவளது ஆளுமையால் ஈர்க்கப்பட்டான். அஞ்சலியும் விக்ரமும் அங்கே வந்தனர். அஞ்சலிக்கு நிஷாவை பார்த்ததும் ஒரு இனம் புரியாத நடுக்கம் ஏற்பட்டது. சிவம், இவங்க யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஏன் பிஸ்னஸ் டீல் பேசுற என்று அஞ்சலி ரகசியமாக கேட்டாள். அக்கா, நீ எப்பவும் எல்லாத்தையும் சந்தேகத்தோடவே பார்க்காத. இது என் கரியர். நிஷா மேடம் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்று சிவம் கோபமாக சொன்னான். நிஷா சிவத்தை தனியாக ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள். சிவம், இந்த மென்பொருளின் முழு உரிமையையும் என் கம்பெனிக்கு மாற்றி தந்துவிடு. அதுக்கு பதிலாக உன் கிராமத்தில் நான் ஒரு பெரிய ஐடி பார்க் கட்டி தருகிறேன். உங்கள் ஊர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று ஆசை காட்டினாள். சிவம் உற்சாகம் அடைந்தான். ஆனால் நிஷாவின் உண்மையான நோக்கம் அந்த மென்பொருளின் மூலமாக ஏரியின் ரகசிய கதவுகளை திறந்து அதில் இருக்கும் மீதமுள்ள வரலாற்று பொக்கிஷங்களை டிஜிட்டல் முறையில் திருடுவதுதான். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நாள் வந்தது. பூங்கொடி அந்த பத்திரங்களை பார்த்தால் அவளுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. சிவம், ஒரு நிமிடம் நில். இந்த பத்திரத்துல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. மென்பொருளை கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் ஏரியின் தரவுகளை ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். நிஷா சிரித்து கொண்டே, அது வெறும் பாதுகாப்புக்கு தான் அம்மா, பயப்படாதீர்கள் என்றாள். சிவம் அவசரப்பட்டு கையெழுத்திட்டான். அந்த நொடியே நிஷாவின் முகம் மாறியது. அவள் தன் மடிக்கணினியை திறந்து ஒரு பொத்தனை அழுத்தினாள். அடுத்த சில நிமிடங்களில் ஏரிக்கரையில் இருந்த சென்சார்கள் அனைத்தும் செயலிழந்தன. ஏரியின் மதகுகள் தானாகவே திறக்கத் தொடங்கின. சிவம், என்ன நடக்குது? ஏரி தண்ணி வீணா போகுதே என்று கதிர் கத்தினார். நிஷா வஞ்சகமாக சிரித்தாள். பூங்கொடி, உன் மகன் கையால உன் ஊரை அழிக்க வச்சிட்டேன் பாத்தியா? அந்த ஏரிக்குள்ள இருக்கிற ரகசிய அறையை திறக்க இன்னும் இந்த தண்ணி வெளியே போகணும். என் அப்பா பட்ட கஷ்டத்துக்கு இதுதான் உனக்கு தண்டனை
பூங்கொடி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சிவம் தான் செய்த தவற்றை புரிந்து கொண்டு தலையில் கை வைத்து அமர்ந்தான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று கதறினான். அஞ்சலி விக்ரமை பார்த்து, விக்ரம், டைம் இல்லை, நாம தான் இதை தடுத்தாகணும். சிவம் பண்ணின சாஃப்ட்வேர்ல ஒரு ஃபேக் டோர் இருக்கும்னு எனக்கு தெரியும் என்றாள். விக்ரம் சிவத்தை உலுக்கினான். சிவம், எழுந்திரு, நீ உருவாக்குனதே உன்னை அழிக்க கூடாது, அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணு. சிவம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கணினியில் அமர்ந்தான். நிஷாவின் ஆட்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். கதிர் தன் பழைய வீரத்தோடு அவர்களை எதிர்கொண்டார். பூங்கொடி ஊர் மக்களை திரட்டினாள். மக்களே, மறுபடியும் ஒரு ஆபத்து இப்போ நம்ம பிள்ளைங்க கையால வந்திருக்கு, நாம தான் ஒற்றுமையா நிக்கணும். சிவம் வெறித்தனமாக போராடினான். நிஷாவின் வைரஸை முறியடித்து ஏரியின் கதவுகளை மீண்டும் மூடினான். தண்ணி வீணாவது தடுக்கப்பட்டது. நிஷா தப்பிக்க முயன்றபோது அஞ்சலி அவளை வழிமறித்தாள். நிஷா, எங்க குடும்பத்தை உடைக்க உன்னால முடியாது, ஏன்னா எங்க மண் வாசனை எங்க ரத்தத்துல இருக்கு என்று அவளை காவல்துறையிடம் ஒப்படைத்தாள். சிவம் தன் மென்பொருளை அரசிடமே இலவசமாக ஒப்படைத்ததாக அறிவித்தான். பணம் முக்கியமில்லாமா, நம்ம ஊரோட மானம்தான் முக்கியம் என்று பூங்கொடியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இரண்டாம் தலைமுறையும் இப்பொழுது பக்குவப்பட்டு இருந்தது. அஞ்சலி, விக்ரம் மற்றும் சிவம் என மூவரும் இணைந்து அந்த ஊரின் பாதுகாவலராக மாறினர். சொக்கலிங்கம் ஐயாவின் இந்த பழைய திண்ணையில் கதிரும் பூங்கொடியும் அமர்ந்து தங்களின் பேர குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்து ஒரு நீண்ட போராட்டத்தின் மனம் அந்த ஊர் முழுவதும் நிறைந்திருந்தது. கிராமத்தின் அமைதி மீண்டும் திரும்பியிருந்தது. ஏரியின் கரை அமைக்கப்பட்டிருந்த அருங்காட்சியகம் இப்பொழுது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாறியிருந்தது. அஞ்சலியும் விக்ரமும் அதன் நிர்வாகத்தை கவனித்து வந்தனர். சிவம் தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு நவீன விற்பனை மையத்தை உருவாக்கி தந்திருந்தான். ஆனால் ஒரு நாள் காலை பூங்கொடிக்கு ஒரு தந்தி வந்தது. அது அவரது பிறந்த ஊரான மல்லிகைபுரம் கிராமத்திலிருந்து வந்திருந்தது. பூங்கொடியின் தந்தை வழி உறவினரான பெரிய கருப்பையா இயற்கை எய்தினார் என்ற செய்தி அது. கதிர், எனக்கு மல்லிகைபுரம் போகணும், அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கருப்பையா தாத்தா காலமான பிறகு அங்கிருக்கும் எங்களது பூர்வீக நிலங்கள் யாரோ ஆக்கிரமிக்க பார்க்கிறார்களாம் என்று பூங்கொடி கவலையுடன் சொன்னாள். கதிர் உடனடியாக பயண ஏற்பாடுகளை செய்தார். அஞ்சலி, விக்ரம் மற்றும் சிவம் என அனைவரும் மல்லிகைபுரம் நோக்கி பயணமானார்கள். பூங்கொடி பிறந்த அந்த மண் 20 ஆண்டுகளில் ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருந்தது. பசுமையான இருந்த வயல்கள் எல்லாம் காய்ந்து கிடந்தன. ஊர் மக்கள் எதையோ பார்த்து பயப்படுவது போலவே தெரிந்தது. அங்கே பூங்கொடியின் பூர்வீக வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஒரு குண்டர் கும்பல் வாசலில் அமர்ந்திருந்தது. யார் நீங்க? இது பூங்கொடி அம்மாவோட வீடு, இங்க என்ன பண்றீங்க என்று அஞ்சலி அதட்டலாக கேட்டாள். அந்த கும்பலில் இருந்த ஒருவன் எழுந்து வந்தான். அவன் பெயர் தர்மன். அந்த ஊரில் புதிய அதிகார மையம். பூங்கொடி அம்மாவா? அவங்க கதையெல்லாம் அந்த ஊரோட முடிச்சு போச்சு. மல்லிகைபுரத்துல இப்போ தர்மன் சொல்றதுதான் சட்டம். இந்த வீடு இப்போ எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு என்றான் ஏளனமாக. பூங்கொடி கார் கதவை திறந்து கம்பீரமாக இறங்கினாள். தர்மன், உன் தந்தை காலத்தில் என் அப்பா செய்த உதவியை மறந்துட்டியா? இது என் வீடு, என் மண். இங்க வந்து உன் ஆட்டத்தை காட்டாத என்று அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் பழைய பூங்கொடியின் வீரம் மின்னியது. தர்மன் ஒரு நிமிடம் மிரண்டாலும் பின்னால் இருந்த அதிகார பலத்தை நம்பி சிரித்தான். பூங்கொடி மேடம், காலம் மாறிடுச்சு. உங்க அப்பா காலத்துல இது உங்க நிலமா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இது ஒரு பெரிய மில் வரத்துக்கான இடம். நீங்க மரியாதையா கையெழுத்து போட்டுட்டு போயிடணும் என்று மிரட்டினான். அந்த ஊரில் ஒரு ரசாயன ஆலை வரப்போவதாக, அதன் கழிவுகள் ஊர் ஆற்றை கெடுக்கும் என்றும் சிவம் ரகசியமாக தகவல்களை சேகரித்தான். அம்மா, இவங்க இந்த ஊர் மக்களை ஏமாத்தி நிலங்களை வாங்கியிருக்காங்க. இது நடந்தா மல்லிகைபுரம் ஒரு சுடுகாடா மாறிடும் என்றான் சிவம். அஞ்சலி ஊர் மக்களை சந்தித்தாள். ஆனால் அவர்கள் பேசவே பயந்தனர். அம்மா,
தர்மன் ரொம்ப பொல்லாதவன். அவனை எதிர்த்தா ராத்திரி நேரத்துல வீட்டை எரிக்கிறான் என்று ஒரு மூதாட்டி அழுது கொண்டே சொன்னாள். பூங்கொடிக்கு தன் பழைய போராட்ட நாட்கள் நினைவுக்கு வந்தன. அஞ்சலி, விக்ரம், நம்ம இப்போ ஒரு பெரிய போர்ல இறங்க போறோம். இது நம்ம சொந்த ஊருக்கான போராட்டம். கதிர், நீங்க மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ளுங்க என்றால். அன்று இரவு பூங்கொடி தங்கியிருந்த அந்த பழைய வீட்டிற்கு தீ வைக்க முயன்றது ஒரு கும்பல். விக்ரமும் சிவமும் விழிப்புடன் இருந்து அவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மறுநாள் காலையில் பூங்கொடி ஊர் மந்தை வெளிக்கு வந்தாள். மல்லிகைப்புறம் மக்களை, நான் உங்க வீட்டு பொண்ணு பூங்கொடி பேசுறேன். இந்த தர்மன் சொல்ற பொய்ய நம்பாதீங்க. இந்த ஆளை வந்தா உங்க நிலம் தண்ணி எல்லாமே விஷமாயிடும். நான் இப்போ ஒரு தற்காலிக போராட்டத்தை தொடங்க போறேன். யாருக்கு உங்க மண் மேல அக்கறை இருக்கோ அவங்க என் கூட வாங்க என்று குரல் கொடுத்தாள். மெல்ல மெல்ல ஒருவராக பூங்கொடியின் பின்னால் வந்து நின்றனர். தர்மன் தனது ஆட்களுடன் அங்கே வந்தான். பூங்கொடி, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா நடக்கிறதே வேற என்று கையை ஓங்கினான். சட்டென அஞ்சலி குறுக்கே வந்து அவன் கையை பிடித்தாள். தர்மன், என் அம்மா முன்னாடி கையை தூக்குற தைரியம் உனக்கு எப்படி வந்தது? இனி ஒரு வார்த்தை பேசுன நீ உயிரோடு இருக்க மாட்ட என்று அவள் காட்டிய அந்த ஆவேசம் பூங்கொடியின் இளமை காலத்தையே நினைவூட்டியது. கதிர் அப்பொழுது ஒரு பெரிய ஆவணத்தோடு வந்தார். தர்மன், நீ வச்சிருக்கிற ஆவணங்கள் எல்லாம் போலி. இந்த நிலம் இன்னும் என் மனைவி பூங்கொடி பெயர்ல தான் இருக்கு. இதோ அரசாங்க உத்தரவு, உன் ஆலைக்கு தடை போட்டாச்சு என்றார். தர்மன் நிலை குலைந்து போனான். ஊர் மக்கள் ஆவேசத்துடன் அவனை துரத்தினர். மல்லிகைபுரம் மீண்டும் தன் சொந்த பெண்ணின் கைகளில் பாதுகாப்பாக்கப்பட்டது. அந்த பழைய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து பூங்கொடி கண்ணீர் மல்க சொன்னாள். கதிர், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை முடித்தேன். இப்போ என் பிள்ளைகளோட சேர்ந்து இன்னொரு போராட்டத்தில் ஜெயிச்சிருக்கேன். இந்த மண் வாசனை என்னை எங்கேயும் போக விடாது போல இருக்கு. விக்ரம் அஞ்சலின் கையை பிடித்து கொண்டு சொன்னான். அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி இந்த மல்லிகைப்புறத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கேயும் ஒரு தையல் மையம், ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பிப்போம். மல்லிகைப்புறமும் பூங்கொடி வாழ்ந்த ஊரும் ஒருங்கே திருவிழா கோலம் பூண்டிருந்தன. அஞ்சலி, விக்ரம் இருவரின் திருமண அறிவிப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு இரு பெரிய குடும்பங்களை மட்டுமல்லாமல் ஊர் மக்களையும் ஒன்றிணைத்து இருந்தது. பூங்கொடி தனது தாலிச்சங்கிலியைப் போலவே அஞ்சலிக்கும் ஒரு புதிய வாழ்வை தரப்போகும் அந்த தருணத்தை எண்ணி மகிழ்ந்தாள். ஆனால் இந்த மகிழ்ச்சியின் நிழலில் ஒரு வஞ்சக திட்டம் உருவானது. சிறையில் இருக்கும் சேகரின் கூட்டாளியான பரமசிவம் தர்மனுடன் கைகோர்த்தான். அந்த பூங்கொடி குடும்பம் நம்ம ஊர்ல வந்து நம்ம அதிகாரத்தையே தட்டி பறிச்சிருச்சு. அவங்க வீட்டு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அந்த ஊர் ஏரியே உடைச்சி விடணும். கல்யாண பந்தல்ல சந்தோஷத்துக்கு பதிலா அழுக சத்தம் கேட்கணும் என்று பரமசிவம் திட்டமிட்டான். திருமணத்துக்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தம் சிறப்பாக தொடங்கியது. அஞ்சலி பட்டுப்புடவையில் தேவதை போல ஜொலித்தாள். விக்ரம் அவளை பெருமையுடன் பார்த்து கொண்டு இருந்தான். கதிர் விருந்தினர்களை உபசரிப்பதில் பிஸியாக இருக்க, சிவம் மட்டும் ஏதோ ஒரு பதற்றத்துடன் தன் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தான். சிவம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று விக்ரம் ரகசியமாக கேட்டான். விக்ரம், ஏரியோட நீர்மட்டத்தை கண்காணிக்கிற சென்சார்ல இருந்து விசித்திரமான சிக்னல் வருது. மழை பெய்யாத நேரத்துல நீர்மட்டம் ஏன் திடீர்னு உயருதுன்னு புரியல. யாரோ மதங்குகளை கை வச்சிருக்காங்கன்னு தோணுது என்று சிவம் எச்சரித்தான். விக்ரம் உஷாரானான். அஞ்சலி கிட்டே இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம், அவ பயப்படுவா. நாம் 2 பேரும் மட்டும் ஏரிக்கரைக்கு போயிட்டு வருவோம். இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஏரிக்கரைக்கு சென்றனர். அங்கே இருட்டில் சில உருவங்கள் நடமாடுவதை கண்டனர். பரமசிவத்தின் ஆட்கள் ஏரியின் பிரதான மதங்கில் வெடிமருந்துகளை பொருத்தி கொண்டிருந்தனர். டே, என்ன பண்றீங்க என்று விக்ரம் கத்தினான். சண்டை மூண்டது. விக்ரமும் சிவமும் அந்த ரவுடிகளை மல்லு கட்டினர். இதற்கிடையில் திருமண பந்தலில் பூங்கொடிக்கு தன் மகன் மற்றும் மருமகனை காணவில்லை என்பது
தெரிந்தது. அவளுக்கு ஏதோ ஆபத்து என்பது மனது சொல்லியது. கதிர், பசங்களை ஆள காணோம், ஏரியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு என்று பூங்கொடி சொல்ல, கதிர் உடனடியாக தன் ஆட்களுடன் ஏரிக்கரைக்கு விரைந்தார். ஏரிக்கரையில் விக்ரம் ஒருவனை பிடித்து போலீசில் ஒப்படைக்க முயன்றபோது பரமசிவம் பின்னால் இருந்து விக்ரமை தாக்கினான். விக்ரம் கீழே விழ மதங்கில் இருந்த வெடிமருந்து டிக் டிக் என சத்தமிடத் தொடங்கியது. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த அணை உடைய போகுது, உங்க ஊரே சுடுகாடா மாறப்போகுது என்று பரமசிவம் விக்ரமாக சிரித்தான். சிவம் தன் லேப்டாப் மூலம் அந்த டிஜிட்டல் வெடியை செயலிழக்க செய்ய போராடினான். பூங்கொடி அங்கே வந்து சேர்ந்தாள். அவள் பரமசிவத்தை பார்த்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படிதான் பண்ணான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல, இந்த மண்ணை காக்க என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லி அங்கிருந்த ஒரு கம்பியால் வெடிமருந்து இணைப்பை துண்டிக்க முயன்றாள். அம்மா வேண்டாம், அது வெடிச்சிரும் என்று அஞ்சலி அங்கே ஓடி வந்து கத்தினாள். பூங்கொடியின் உறுதியான கைகள் அந்த இணைப்பை சரியாக துண்டித்தன. வெடிமருந்து செயல் இழந்தது. பரமசிவம் தப்பிக்க முயன்றபோது ஊர் மக்களே அவனை சூழ்ந்து பிடித்தனர். மறுநாள் காலை எந்த தடங்களும் இன்றி அஞ்சலி விக்ரம் திருமணம் இனிதே நடந்தது. மணமேடையில் அமர்ந்திருந்த அஞ்சலி தன் தாயின் கையை பற்றி கொண்டாள். அம்மா, நீங்க வெறும் ஆசிரியர் மட்டும் இல்ல, இந்த ஊரோட காவல் தெய்வம் என்றாள். பூங்கொடி சிரித்து கொண்டே, இல்ல அஞ்சலி, இந்த மண் வாசனை தான் நம்ம காப்பாத்துது. நீயும் விக்ரமும் இதே மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும் என்றாள். கெட்டி மூலம் முழங்க விக்ரம் அஞ்சலியின் கதவில் தாலி கட்டினான். பூங்கொடியின் குடும்பம் இப்பொழுது பெரிதாக இன்னும் வளர்ந்தது. மல்லிகைபுரமும் இந்த ஊரும் இணைந்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கின. ஆனால் திருமண விருந்து முடிந்த பிறகு ஒரு மர்மமான மனிதர் ஒரு கடிதத்தை பூங்கொடியிடம் கொடுத்து விட்டு சென்றார். அந்த கடிதத்தில் இருந்த வரிகள் பூங்கொடியை அதிர வைத்தன. உங்கள் கடந்த காலம் இன்னும் முடிந்து விடவில்லை. உங்கள் மகனின் பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? பூங்கொடியின் கைகள் நடுங்கின. கதிரை பார்க்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. 20 ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு உண்மை இப்பொழுது அவளது குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைக்கப் போகிறது. சிவத்தின் உண்மையான தந்தை யார்? பூங்கொடியின் கடந்த காலத்தில் அப்படி என்ன மறைந்திருந்தது? பூங்கொடியின் முகம் வெளிரி போனது. கையில் இருந்த அந்த கடிதம் கசங்கியது. சிவம் தன் நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை அவள் ஓரக்கண்ணால் பார்த்தாள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு மல்லிகைபுரத்தின் எல்லையில் நடந்த அந்த கோர விபத்தும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஒரு பெண்ணின் மடியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த பச்சிலை குழந்தையும் பூங்கொடியின் கண்முன் நிழலாடியது. யாரும் பார்க்காத நேரத்தில் பூங்கொடி அந்த பழைய அலமாரியை திறந்து ஒரு பெட்டியை எடுத்தாள். அதில் சிவத்தின் உண்மையான அடையாளங்கள் இருந்தன. அப்பொழுதுக்கு பின்னால் யாரோ நிற்கும் உணர்வு ஏற்பட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். அங்கே கதிர் நின்று கொண்டிருந்தார். பூங்கொடி, அந்த கடிதத்துல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியும். பல வருஷமா நாம இதை சொல்லாம மறைச்சது தப்போன்னு இப்ப தோணுது. ஆனா சிவம் நம்ம பெத்த பிள்ளைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை என்று கதிர் அவள் தோளை தொட்டு ஆறுதல் கூறினார். இல்ல கதிர், இந்த கடிதத்தை அனுப்புனது யாருன்னு பாருங்க. அந்த விபத்துல எல்லோரும் இறந்துட்டதா தானே சொன்னாங்க. இப்போ சிவத்தோட வாரிசுன்னு ஒருத்தன் வந்திருக்கானா? அவன் நோக்கம் என்னவா இருக்கும் என்று பூங்கொடி பதறினாள். மறுநாள் காலை பூங்கொடியின் வீட்டு வாசலில் ஒரு நபர் வந்து நின்றார். அவர் பெயர் சந்திரசேகர். ஒரு பெரிய தொழிலதிபர் போல தெரிந்த அவர் நேராக சிவத்தின் முன்னால் சென்று நின்றார். மகனே, உன்னை தேடி நான் இத்தனை வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி சிவத்தை கட்டி அணைக்க முயன்றார். சிவம் திகைத்து போய் பின்வாங்கினான். யாரு நீங்க? என்ன சொல்றீங்க? பூங்கொடி வெளியே வந்து, சந்திரசேகர், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பையன் மேல கை வைப்பீங்க என்று ஆவேசப்பட்டாள். சந்திரசேகர் வஞ்சகமாக சிரித்தார். பூங்கொடி, நீ ஒரு குழந்தைய காப்பாத்தினதுக்கு வேணா நான் நன்றி சொல்லலாம். ஆனா இவன் என்னோட ரத்தம். என்னோட பல கோடி சொத்துக்கு இவன் தான் வாரிசு. அந்த விபத்துல என் மனைவி இறந்துட்டா.
ஆனா என் பையன் உன்கிட்ட வளர்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சிவத்தை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் என்றார். அஞ்சலியும் விக்ரமும் அங்கே வந்தனர். என்ன நடக்குது இங்கே? சிவம் எங்க தம்பி. இவன் எங்கேயும் வரமாட்டான் என்று அஞ்சலி தடுத்தாள். ஆனால் சந்திரசேகர் ஒரு டிஎன்ஏ அறிக்கையை நீட்டினார். இது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். சிவம் என் பையன்னு நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சிவம் யோசிச்சு பார். இந்த கிராமத்துல ஒரு சாதாரண விவசாயியா இருக்க போறியா, இல்ல ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா வரப்போறியா? சிவம் ஒரு நிமிடம் தடுமாறினான். அவன் பூங்கொடியின் முகத்தை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த அந்த தவிப்பு அவனை வாட்டியது. அம்மா, இது நிஜமா? நான் உங்க வயித்துல பிறக்கலையா என்று அவன் கேட்ட அந்த கேள்வி பூங்கொடியின் இதயத்தை ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. பூங்கொடி மௌனமாக அழுதாள். கதிர் குறுக்கிட்டு, சிவம், நீ எங்க வயிற்றுல பிறக்கலனாலும் எங்க உயிரோட கலந்தவன். அந்த விபத்துல உன் அம்மாவை இழந்தப்போ உன்னை தூக்கி வளர்த்தது இந்த பூங்கொடி தான். உனக்கு எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் என்றார். சந்திரசேகர் சிவத்தை சமாதானப்படுத்த முயன்றார். சிவம், நான் சொல்றத கேள். இவங்க உன்னை வெறும் ஒரு கிராமத்து ஆளாதான் வளர்த்துருக்காங்க. என் கூட வந்தா உனக்கு உலகம் முழுவதும் கிளைகள் இருக்கிற பிஸ்னஸ் கிடைக்கும். சிவம் மெதுவாக சந்திரசேகரின் அருகில் சென்றான். பூங்கொடி தன் மகன் பிரிந்து விடுவான் என்ற அச்சத்தில் துடித்தாள். ஆனால் சிவம் சந்திரசேகரின் கையை பிடித்து விலக்கிவிட்டான். ஐயா, நீங்க சொல்ற சொத்து பணம் இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. நான் அழுதுட்டு இருந்தப்போ எனக்கு பால் கொடுத்தது இந்த தாய். நான் தப்பு பண்ணப்போ என்னை தட்டி திருத்தினது இந்த தாய். விபத்துல எங்க அம்மாவை பறி கொடுத்த எனக்கு மறுபடியும் ஒரு உயிரை கொடுத்தது இந்த பூங்கொடி அம்மா. ரத்தம் கொடுத்தவன் அப்பானா சோறும் அறிவும் அன்பும் கொடுத்த இவங்க யாரு என்று சிவம் கேட்டபோது சந்திரசேகரின் முகம் கருத்தது. சிவம், நீ அவசரப்படுற. ஒரு முறை யோசிச்சுப்பார் என்று சந்திரசேகர் மிரட்டலாக சொன்னார். யோசிக்க எதுவும் இல்லை. நான் இந்த மண்ணில் பிறந்தவன். இந்த மண் வாசனை வளர்ந்தவன். நீங்க வந்த வழியே போகலாம் என்று சிவம் உறுதியாக சொன்னான். சந்திரசேகர் ஆத்திரத்துடன் வெளியேறினார். பூங்கொடி சிவத்தை தன் கையாலேயே என்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நான் செய்வேன். இது வெறும் ஆரம்பம்தான் என்று எச்சரித்து விட்டு சென்றார். அன்று இரவு பூங்கொடி சிவத்தின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். என்னை மன்னிச்சிரு சிவம், உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். அம்மா பெத்தவளை விட வளர்த்தவங்க தான் மேலுன்னு மகாபாரதமே சொல்லுது. நீங்க தான் என் தெய்வம். அந்த சந்திரசேகர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு சர்வதேச கடத்தல்காரர். என் மூலமா இந்த ஏரி பொக்கிஷங்களை அடைய அவர் திட்டம் போடுறாரு. அதுக்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்றான் சிவம். சிவம் தன் லேப்டாப்பை திறந்து சந்திரசேகரின் கடந்த காலத்தை தோண்டத் தொடங்கினான். அவர் ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி கும்பலோடு தொடர்புடையவர் என்பது தெரிய வந்தது. சந்திரசேகர் சிவத்தின் மீது கொண்ட பாசத்தை விட சிவத்தின் பெயரில் இருக்கும் ஒரு பழைய உயில் மீதுதான் குறி வைத்திருந்தார் என்பது புரிந்தது. அடுத்த நாள் சந்திரசேகர் தன் ஆட்களுடன் ஏரிக்கரையில் இருக்கும் அருங்காட்சியகத்தை தாக்க திட்டமிட்டார். சிவம், எனக்கு கிடைக்கலனா அந்த பொக்கிஷங்கள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று வெறித்தனமான செயல்பட்டார். விக்ரமும் சிவமும் ஏரிக்கரையில் தயார் நிலையில் இருந்தனர். அஞ்சலி போலீசாரை வரவழைத்தாள். ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு பிறகு சந்திரசேகரின் உண்மை முகம் ஊர் மக்கள் முன்னிலையில் வெளிப்பட்டது. அவர் ஒரு குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த பெரிய இக்கட்டில் இருந்து குடும்பம் மீண்டது. பூங்கொடி இப்பொழுது பெருமையுடன் சிவத்தை பார்த்தாள். இரத்த பந்தத்தை விட வளர்ப்பு பாசம் எவ்வளவு வலிமையானது என்பதை உலகுக்கு சிவத்தின் மூலம் உணர்த்தி இருந்தாள். மல்லிகைபுரத்தின் அந்த பெரிய பழைய வீட்டில் அனைவரும் திரும்பினர். அங்கே ஒரு பெரிய கல்வெட்டு செதுக்கப்பட்டு அதில் பூங்கொடியின் தியாகமும் அந்த தலைமுறையின் ஒற்றுமையும் பொறிக்கப்பட்டது. காலங்கள் மாறினாலும் உறவுகள் மாறினாலும் அந்த மண் வாசனை மட்டும் மாறாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வீரத்தையும் அன்பையும் போதித்து கொண்டே இருந்தது. பூங்கொடி தன் பேர குழந்தைகளை அணைத்து கொண்டு அந்த ஏரியின் அலைகை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள்.
காற்று அவள் காதுகளில் மெல்ல சொல்லியது, தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த பூங்கொடி இருப்பாள்.